பைபிள் அழுக்காவின வாழ்க்கை சுத்தமாயிடும். இன்னைக்கு வார்த்தைகள் மேல வாஞ்சைகள் இல்லை, வசனத்தின் மேல வாஞ்சைகள் இல்லை. வசனத்தை ஏதோ நினைக்கிறோம், வார்த்தை ஏதோ நினைக்கிறோம். எல்லாம் எனக்கு தேவை, ஆசீர்வாதங்கள் தேவை, நன்மைகள் தேவை, எனக்கு சுகம் தேவை, விடுதலை தேவை, அற்புதம் தேவை. ஆனா வார்த்தை தேவையில்லை. வார்த்தை வேற, ஆண்டவர் வேறன்னு பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? வார்த்தை வேற, ஆண்டவர் வேறன்னு சொல்லி பார்க்கறதுனால தான் பிரச்சனை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அந்த வார்த்தை தான் என்னது? தேவன். வார்த்தை தான் ஆண்டவர். வார்த்தை வேற, ஆண்டவர் வேறன்னு பார்க்கறதுனால தான் நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படி விரும்புறதில்லை, வார்த்தை மேல அன்பு வருவதில்லை, வார்த்தை மேல நேசம் வருவதில்லை. ஆனா ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறியா? ஓ, நல்ல அன்பு வச்சிருக்கிற, என் நேச நீ தானையான்னு பாட்டு பாடுவேன். வார்த்தை மேல அன்பு இருக்கா? வார்த்தை மேல கொஞ்சம் கம்மி தாங்க. தப்பு. வார்த்தையும் வேற இல்லை, ஆண்டவரும் வேற இல்லை. வார்த்தையும் ஆண்டவரும் ஒன்றா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் வார்த்தையானவர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்னது? யாரு? வார்த்தையானவர். அவருக்கு ஒரு பேர் என்னது? வார்த்தையானவர். அப்போ நான் இந்த வார்த்தையை நேசிக்கிறேன் அப்படின்னா யாரை நேசிக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை நேசிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு தாகமா இருக்கு, வாஞ்சையா இருக்கு அப்படின்னா நான் ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறேன், ஆண்டவர் மேல வாஞ்சையா இருக்கிறேன். இந்த வார்த்தை மேல எனக்கு ரொம்ப அன்பா இருக்கு அப்படின்னா நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன். இந்த வார்த்தை தான் எனக்கு ஏக்கமா இருக்குன்னா நான் ஆண்டவர் மேல ஏக்கமா இருக்கிறேன். ஆண்டவர் தான் சொல்லி ஆண்டவர் மேலே வாஞ்சையா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த வித்தியாசங்கள் அநேகருக்கு தெரிந்திருந்தாலும் இந்த அனுபவத்துக்குள்ள வருவதில்லை. கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் வார்த்தை தான் ஆண்டவர்னு தெரியும். ஆனா வார்த்தையை வேறையா, ஆண்டவர் வேறையா பார்ப்பதனால தான் சோதரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியை விட்டு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. வார்த்தைக்கு மேல நம்மளோட வாஞ்சை பெருகணும். வசனத்தின் மேல நம்ம வாஞ்சை பெருகணும். ஆமென் சொல்லுங்க.